மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கோட்டையன் கூட இன்னும் நிறைய தலைவர்கள் மாற்றுக் கட்சி தலைவர் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாஜி எம்எல்ஏக்கள் மாஜி அமைச்சர்கள் எல்லாருமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவருக்கு வரும்போது இன்னும் அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அதிகம் வரும்போது கட்சி வந்து கண்டிப்பா வலுப்பெறும். 53 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருந்த ஒரு தலைவர் செங்கோட்டையன். இவர் அதிமுக வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இவர் ஏன் டிஎம்கேக்கு போல? ஏன்னா டிஎம்கேக்கு இப்போ இவர் போயிருந்தால் கண்டிப்பா இவருக்கு எல்லாமே நெகட்டிவா அமைஞ்சிரும். ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் அவர் டிஎம்கேக்கு எதிராக வேலை செய்தவர். இப்போ சடனா அவர் டிஎம்கேக்கு போனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்களோட அதிருப்தி அவருக்கு இருக்கும். அதனால அவரு தாவேக்கலா இணைஞ்சிருக்காரு. இது ஒரு நல்ல ஆப்ஷன் அவருக்கு. ஓகே, தாவேக்கலா அமைஞ்சிருக்கிறாரு. அப்ப தாவேக்கலா அவருக்கு என்ன போஸ்டிங் கொடுப்பாங்க? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போஸ்டிங், ஒரு நல்ல பதவி வந்து அவருக்கு கொடுப்பாங்க. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஓகே, இதுல இணைஞ்சிட்டாரு. இது போல அடுத்து யார் வருவாங்க? டிடிவி தினகரன் பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஓபிஎஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பல தலைவர்கள் அடுத்து தாவேக்கலா இணையருக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலம் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தல் தாவேக்காவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக அமையும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.